சரி 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 சரி. அதனால அப்பா வந்து நம்மளை கண்ணு கருத்துமா காவலை பக்கம் சொல்லிருக்காரு. நல்லா காட்டுக்கு வரணும்னா பயமா இருக்கும் எனக்கு. பயப்படாத, வர்ற ஒரு அழகு ரதி. ஏண்டி அப்படி பேசுறா? என் வாழ்க்கையே உன்னாலதான். யாரு அது? வாழ்க்கையை கொடுக்குறான், அவட்ட உலக்கையை கொடுத்துட்டு என் வாழ்க்கையை கொடுக்குறான். என்ன மையோ அது யாரு? என்ன மையோ மருந்தோத்தல ஐயோ நீ யாரு? இங்க வந்து கத்திட்டு இருக்கற மரியாதை ஒட்டும் உங்க ரெண்டு பேர்ட்ட பேசி எனக்கு தொண்டை தண்ணி வத்தி போச்சாடி. உனக்கு தொண்டை தண்ணி வந்தது. ஏய் அடியே அது யாரியா? உங்க அக்கா. யாரு யாருன்ற இதுல வந்து போடுற அந்த மணிக்க அவனே அந்த இடம் பாவம். வந்துட்டா பாரு, என்னையும் பாரு இதையும் பாரு. நீ வந்துட்ட என்னையும் பாரு, எவுட்டு இதையும் பாரு. நம்மள என்ன கல்ல அழகா ஏண்டி முகல ரெண்டு பேரை கேக்குறாக்கா? அடியே காலத்தா நீ எதுக்கு உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்ச? எதுக்கு பண்ண? எதுக்கு நான் கல்யாணம் பண்ணேன்? எதுக்கு பண்ண? ஒரு ஆள் சமைக்க, ஒரு ஆள் லைட் ஆச்சுன்னா போட வைக்க. எது உனக்கு ஆக்கி போறதுக்கு ஒண்ணு, திருப்பி அவர் சமைக்க, நீ எடுத்து வைக்க, போட வைக்க. என்னத்த வைக்க? இட்டுச்சேன்னு வை அப்படியே. ஆமா நான் சமைக்க, அவளை மட்டும் போட வைக்க. சரி நீ தானே உசுரு, நீ ஏன் கலப்பற? நீ மதுரடி இல்ல. நான் கூட என்ன காண்டி ரொம்ப அழகானவளா அச்சம்லாம பொத்தும்லாம. யார் தெரியுமா? ஓப்படியா ருக்குமணி. நம்ம ரெண்டு பேரும் அக்கா ஆயிட்டோம். மசாவேசம் போட்டாலும் விட மாட்டேன். இல்ல இருந்தாலும் அக்கா ஆயிட்டோம். நான் வீட்டுக்காரன் நிக்கிறேன், வீட்டுக்காரன் நிக்கிறேன்டி. நீ வாட்டி சூதானமா நின்று. நாங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தா தான் நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும். நீங்க ஒற்றுமையா இருக்க இல்லையா? ஒற்றுமையா விட்டுருவியா அவளை? தகச்சி அக்கா மூத்திரம் முட்டிட்டு நிக்குது, வா வந்துருவோம். நீ போயிட்டு வாடி. இல்ல எனக்கு இல்ல மூத்தவ கூப்பிடுறான்னா சின்னவ போக முடியும். ஒத்தியால கூப்பிடுறாள், போயிட்டு வாங்கல. நீ வீட்டுக்கார கூட்டிட்டு போக்கா. நான் உன் மேல கொள்ள பாசம். வேற நீ என் மேல கொல்றதுக்கு தான் பாசம். உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கா. எங்க மேல வச்சிருக்க எந்த நேரமும் ஒன்னே தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். எங்க மேல என் தங்கச்சி வாரா, தங்கச்சி வாரா, தங்கச்சி வாரா அப்படி. தங்கச்சி வந்துட்டா தரத்திலே முடிச்சோம்னு சொன்னாங்களா? கேக்குற ஊரா உன்னை தலை கேக்குறாங்க, கேக்குற ஊரா உன்னை தலை கேக்குறாங்க. எது கேட்டாங்க? நானும் வரட்டுமா? கோயிலா போடுறியா, கோயிலா போடுறியா? எங்க போடுறியா? சரி இன்னும் 2 நாள்ல போட்டுடலாம். ஏன் காலப்பா ஆலயத்துக்கு போட சொல்றாங்க. சரி 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 சரிடி, 2 பேரும் அடிச்சுக்கிறாம இருங்க. அப்பா வந்து நம்மள எதுக்கு கூப்பிட்டீங்க? அப்பா வந்து நம்மள கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொன்னார். காவலுக்கா? சத்த பாவனைத்தான் கீழே விட்டான். என்ன அழகா இருப்ப, என் கால அளவுக்கு வருவாளா? என் கால அளவுக்கு எது கோயில ஓ காலகாமி காலை பத்தியா? என் காலில குறைச்சலாம். இவன் காலிலே அழகு. காலுக்கு குறைஞ்ச வச்ச ஒரு 6 கிலோ. அவன் எவ்வளவு ஓர ஒருத்தவங்க நான் தூக்கி காமிச்ச மாதிரி காமிடி. ஏன் நீ ஓசில சட்டி வாக்கலாம் நினைற? என் காலில் ஒருத்தலாம், என் கையில ஒருத்தலாம், என் மண்டையில ஒருத்தலாம், என் புடவையில ஒருத்தலாம். பேசவன் அதெல்லாம் காட்டுக்கு வரல. சரி நீ காட்டுக்கு வர இருக்குன்னு தங்கச்சி வர மாதிரியே இருக்கு. அம்மா திருநாளா
மழை வந்து வணக்கம்மா வணக்கம்மா. சரி எல்லாரும் வந்திருக்கீங்களே. அப்பா வந்தாரு. என்னப்பா அண்ணே பேர்லாம் சொல்ல வேணாமா, அன்புலி வச்சுக்கலாம். பேர் சொல்ல வேணாமா? 500 எனக்குலாம் தெரியாத முருகன். 500 ரூபா காசு கொடுத்துருக்க போய் சொல்லாம இருக்கலாமா? சரி பத்திரமா வச்சுக்க. 500 ரூபா 2 நாளைக்கு களை எடுக்க போனா 500 ரூபா அடிக்கும். களை எடுக்க தெரியுமா உனக்கு? நான் அப்படி எடுப்பேன். அப்படியா? வாடி நம்ம வேலையை பத்தி நடவு நட்டு. எனக்கு 500 ரூபாய் களை எடுத்துட்டு வரலாம். அன்பு அண்ணன் முருகன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி வணக்கம். சரி அண்ணா அப்பா என்ன சொன்னாரு? எல்லாரும் என்ன இப்படி வந்து நம்மள வந்து எல்லாரும் அப்பா போய் கண்ணு கருத்துமா ஏய் காவலை பாக்கன்னு சொல்லிருக்காரு. இந்த சோழியெல்லாம் இங்க வச்சுக்கிட்டு வச்சுக்கோ, கையை மணிக்கிட்டு எடுத்து போடுவேன். காவலை பாக்கன்னு சொல்லிருக்காரு. அப்பா காவலுக்கு வச்சிருக்காரு. அப்பா காவலுக்கு போறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. ஆமா. இந்தாப்ல என்ன ப்ரோ உன் பிரச்சனை? எலும்பு சும்மா நிக்காத போல ரெண்டு இங்க ரெண்டு எலும்புனாலே அப்படித்தானே. என்னவா உடம்புல ஒரு வகை தான் இருக்கு. உங்களை எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன இவளுக்கு எப்படி? ஏய் அப்படி இல்ல, இது மட்டும் கொஞ்சம் எடுப்பா இருந்துச்சுன்னா ரெண்டு அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருப்பீங்க. சந்தோஷம்னா ஒரு இன்பம். இன்பம்னா ஏய் இன்பம்னா ஒரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சினா மகிழ்ச்சினா ஒரு பூரிப்பு. பூரிப்புனா பூரிப்புண்டை இல்ல. ஏய் பூரிப்பு உண்டாகையில சந்தோஷம் உண்டாகையில அப்படி சொல்லணும். ஏய் வாய முடுங்கடி. பூரிப்பு உண்டாகையில இப்ப இந்த இடத்துக்கு வந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமாடா. ஏய் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? கொல்ல பிரியா. யார கொல்ல பிரியா உனக்கு? கொல்ல பிரியா. ஐயோ இந்த பிள்ளை யார கொல்ல போகுதுன்னு தெரியலையே. சரி அண்ணா உங்களுக்கு கருப்பு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு நாடக வயசுல இருந்து சந்தோஷமா இருக்கு. கூந்தல் கருப்பு. ஆஹா குண்டில தகப்பு. ஏய் குங்குமம் சிகப்படி அறிவு கட்டவளே. குண்டி சிவப்பு கருப்பு. சரி விடுங்க, இவங்களோட சேர்ந்து நீங்க பேட்டிங்க. எல்லாம் சேரவ சேர்த்துக்கமா? ஆமா. கூட கூட்டிருக்கமா? ரொம்ப நாள் எல்லாரும் சந்தோஷம் ஆடி பாடல. ஒரு ஆடி என்கிட்ட. ஆனா இந்த உடம்ப வச்சுக்கு நீ இப்படி தெரியற பாரு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன செத்து போச்சு. ஆஹா ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. எல்லாம் அம்புட்டு வைரம். எல்லாம் வைரம் மாஞ்ச இந்த யோசனை உனக்கு யாரு கொடுத்தது? ஏய் இல்ல வைரம் மாஞ்ச கட்டேன். திருப்பி அது யோசிக்காத, திருப்பி கையை யோசிச்சு பேசாம இரு. சரி எல்லாரும் எப்படி விளையாடலாம்? நம்ம என்ன விளையாடலாம்? சொல்லுங்க புடிச்சு விளையாடுவோம். ஏய் கார்த்தி என்ன கேட்டி இப்படி சொல்லிருக்கியா? நான் சொல்ல மாட்டேன். அவ இந்த விளையாடலாம் சொல்லிட்டேன். எனக்கு சந்தோஷம் தான். புடிச்சு விளையாடுறோம்னா பூப்பந்து வேணுமே. பூப்பந்து தயாரா கொண்டு வந்திருக்கியா? பூப்பந்தே தயார் பண்ணாம புடிச்சு விளையாடுற அப்படி. இப்ப அண்ணன் எங்க நிக்கணும், நீ இங்க நிக்கணும், இந்த பிள்ளை இங்க நிக்கணும், நான் இங்க நிக்கணும். ஒரு தட்டை தூக்கி போட்டோன்னே அடுத்த தட்டை நான் அதை புடிச்சு அடுத்த ஆளுக்கு போடணும். அண்ணே நீங்க கரெக்டா பிடிப்பீங்களா? அத பிடிப்போமா? தூக்கி போடவா? இதான் பூப்பந்து வச்சுக்கணும். ஆமா அங்க நில்லு போ. சரியா புடிக்கிறீங்களான்னு பாப்போம். இல்ல 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 பந்து பிடிக்கிறத சொல்ற. அவர் காலையில நரம்பு ரத்த ஓட்டம் ஆரம்பி பிடிப்பான். அண்ணே பூ பந்து பிடிக்கணும் இப்படி பிடிக்கணும்.
ஏய் யாரு எங்க நீ புடி. அசிங்கப்படுத்துற ஏய் இப்படி இப்படி இப்படியா இங்க எப்ப போற பாரு இப்படி வே. அத்தம் பண்ணாத ஏய் இந்தாப்ல ஏன் இப்படி பண்ண சீ போடு பாப்பா போடு போடு ஆ. இப்ப நான் பிடிச்சல அது மாதிரி அதே பிடிக்கிறேன் ஐ ஐ எனக்கு நீ போட்டா பிடிக்கும் ஏய் கோயில அப்படிமா நீ ஏய், என்னடா நான் போட்டா பிடிக்க மாட்டாங்க எனக்கு நீ போட்டா எனக்கு பிடிக்காது என்னை பிடிக்காது உனக்கு எனக்கு நீ போடல இந்த கும்மி அடிச்சிருவான் எதுக்கு இந்த பிரச்சனை நீ பேச குறைச்சிரு அம்மா தங்கமான அம்மா உன்னை கல்யாணம் பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். உங்க மேல எவ்வளவு நான் பிரியமா இருக்கேன். ஏய் இந்த முந்தானை எங்கிட்டு போடு கைய புடிச்சு பிழையாதீ எரிச்சலா வருது. மாப்பிள நான் சொல்லவா இந்தாரு, நீ சட்டை ஓடுறதெல்லாம் இதோட போட்டினா பரவாயில்ல. இது என்னடி ஆயா ஜாக்கெட் போட்டுருக்க? அம்மா புது மாடல். ஏய் இல்லடி இது எல்லாமே புதுசு புதுசுங்கறதுல எல்லாம் அப்ப உள்ளத. இடுப்பு தெரியாம போடணும்ல, இடுப்பை பார்த்தா இடுப்பு பார்த்தா ஆசைப்படுறாங்க. எங்கன இருக்கு இடுப்பு? உனக்கு என்னைக்காவது தெரிஞ்சிருக்கா? கேட்டு தெரிஞ்சுக்க. என்ன தெரிஞ்சிருக்கா எங்கனடி இருக்கு இடுப்பு? எங்கன இருக்கு? ஏய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை இருக்கா? ஐயோ இந்த ஜாக்கெட் வலிக்கிட்டு போகுதுடி. ஏய் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருக்கா? ஏமா கோகிலா உனக்கு ஆசை இருக்கா? இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு ஆசை. என்னடி உனக்கு வேணாமா? எனக்கு இப்போதைக்கு அப்பா வேணாம். ஏய் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருக்குடி. சரி. வீடு பூரா ஒரே என் பிள்ளையா தான் இருக்கணும்.
நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணாதான் நான் கல்யாணம் பண்ணலாம். பாத்தியா? வீடு ஃபுல்லா உங்க பிள்ளைகளா இப்ப இருக்கு. தெரிஞ்சிருச்சுனே உங்க விஷயம். ஏமா? என்கிட்ட அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? தங்கச்சில கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்டா ஆமா. அப்படின்னு சொன்னீங்க. இப்ப பேச்சுக்கு நான் சொல்றேன் கல்யாணம் பண்ணி வீடு பூரா என் பிள்ளையா இருக்கணுங்கறேன். இல்லடா. எப்படி அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்லடா, உனக்கு- எப்படி கல்யாணம் பண்ணி தொலைறியோ? நான் கல்யாணம் பண்ணணும்ல. பத்தியா இப்படி இருக்காதீங்க. 1000 தான் இருந்தா அதான் ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட செத்து போயிட்டா பிறந்த இடத்து கோடி வந்தா தூக்குவாங்க. இப்படி தங்கச்சியை போய் இப்படி நீங்க நினைக்கிறீங்க? சரி, அழுகாம. ஏய் நீ மேக்கப் வச்சுடா போ. அழுகாத. வீடு உள்ள உங்க உள்ள இருக்கீங்களே, எப்படி 3 மாதத்துக்கு 3 இல்லையா? 3 மாசத்துக்கு இல்லடி, ஒரே பிரசவத்துல 3 பிள்ளை. ஏண்டி? ஐயோ, அந்த காலத்துல 1 பிள்ளை 2 பிள்ளை. என்னடி ஏதோ பாக்குற? ஒரே விருது. இப்பதான் டெஸ்ட் பேபி வந்துருச்சேடி. 5 பிள்ளை வேணும்னா நம்ம ஒரே பிரசவத்துல பெத்துக்கலாம். என்ன எவ்வளவு நேரம் உனக்கு என்ன இந்த பிள்ளை உடம்புக்கே வேணும்னு நினைக்கல, நான் வேணும்னு நினைக்க கூடாதா? அந்த பிள்ளைக்கு அது மட்டுமா? ஏண்டி வாய பொத்து? குராயர்ல வள்ளி ஆடணும்டுவாங்க. நான் சொல்றதே இங்க கதை, நீ நில்லு. உன் கதை இங்க சொல்லாத. வள்ளி ஆடணும் இல்லம்மா, உங்க சொல்றதே சரி. பாச்ச குஞ்சு மாதிரி இது ஏனே இந்த பாடு வருது? பாச்ச குட்டிதான் பாய். வள்ளி ஆலோலம் 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 ஆடி ஏறுவ மாடே. ஆடணும்னு சொல்றேன், அப்புறம் ஆளணும். சரி, ஆடு தங்கச்சி வா. நீ இதை உள்ள வச்சுக்கிறீ, அசிங்கமா இருக்கு. தலைவா, அண்ணகள உங்களோட பெருந்தல்லையா ஆலோலம் ஆடு வரைக்கும் ஆடலாம். முகரை பாரு, பேய் குடிச்ச வாடற அடிக்க திட்டா பாரு. அட என்ன கம்மாயில தூண்டி விடுறதெல்லாம் கொண்டாந்து மேடையில விட்டா என்ன செய்யும்? தண்ணியே இல்லாத இடத்துல நீங்க எல்லாம் அம்மாயில தண்ணி முள்ள உங்க அண்ணன். என் கிரகம் ஊரே சிரிக்குது. பேசாம இப்படி பேசாத. அசிங்கமா பேச மாட்டேன். ஒரு குடும்பக்கார பொம்பளை இப்படி பேசலாமாடி? நாளைக்கு பொண்ணு கட்டிட்டு போற வீட்டுல என்ன சொல்லுவாங்க? புள்ளைய வளர்த்திருக்காங்க. தண்ணி மலை உங்க அம்மாயில அண்ணன். தண்ணி இல்ல, உங்க அண்ணன் சும்மா இருக்காருங்க. அவர் சும்மாதான் இருப்பாரு. எப்போதும் உனக்கு தெரியுமா? என்ன சொல்லி விட்டாங்க? உள்ள தானே சொன்னாங்க. இதுல என்ன சந்தேகம்? உங்களுக்கு கரெக்டா தெரியும். எப்பா நான் நல்லா இருக்கேன். சொல்ல மாட்டேடா, அங்கதான் ஒண்ணும் தெரியல. என் தங்கச்சி எப்படி உண்மையை சொல்றா? நீ நான் தடவாத இதே சாக்கணும். ஊரறிய பேரெடுத்த ஆறுமுகம் உண்டு. நாங்களும் எத்தனை பேர் சாமி வந்து உங்களை பார்த்திருக்கோம். இப்படி சாமி வந்து முண்டை மாறுற உங்களை பார்த்திருக்கோம். என்னடே என்ன பண்ற? மூதேவி, சாமி வந்தா பொம்பளை எங்கேயா பிடிக்கிறது? அறிவுல உங்களுக்கு இல்லடா, புடிச்சுக்கிற இடத்துல தானே பிடிக்க முடியும். ஏனே சாமி வந்தா எப்படி பிடிக்கிறது? என்ன நீங்க பிடிக்கிறீங்க? அட எந்த இடம் பிடிக்கிற இடம் இருக்கு அதான். சாமி வேகமா வரையில பிடிச்சாதான் அங்கனக்குள்ள பிடிச்சாதான் நிக்கும். கொடையிடி முள்ளக்கு கட்டு மேல கேட்கும்.
ஒயிலாட்ட ஆடுறாப்ல துண்டு அப்படி விரிக்க மறந்துட்டாப்ல வேலிமலை சாரல் வா தவ முனிவர் வரக்கூடிய இடம் சரிம்மா. யாராவது வந்தாரே அதனால என்ன செய்வீங்க என்ன செய்யணும்? ஆசீர்வாதம் வாங்கிட்டு சரிடா. அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்க இது ஒரு பறவை கூட போக மாட்டேங்குது என்ன காரணம் ஏதோ குறை இருக்கு. கீதவா இல்ல இல்ல சரி முனிவர் வந்தா என்ன கூப்பிடுங்க போலாமா போலாமா? ஆ சோ